பொதுவாக ஜனங்க லைஃப் தான் எல்லாத்த விட முக்கியன்றாங்க. கிறிஸ்தவன் காட்ஸ் லவ் இஸ் பெட்டர் தேன் எவ்ரிதிங்ன்றான். அதுதான் வித்தியாசம். கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஒரு வெளிப்பாடு இருக்குது. ஆமாம், லைஃப் முக்கியம், லைஃப் ஒன்று தூக்கி எறிய சொல்ல நான். ஆனால் அந்த லைஃப்பை காட்டில் முக்கியமானது தேவனுடைய அன்பு. ஆமாம், சரி. அடுத்தது, தேவனால் இப்படி திருப்தி ஆகிற அனுபவம் வந்த உடனே தேவனுடைய அன்பினால், தேவனுடைய இந்த இட்டர்னல் லவ்விங் கைண்ட்னஸ்னால் திருப்தி ஆகும்போது தேவனை துதிக்கிற துதியும் உண்டாகும். அதான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள். அதாவது என்ன ஆகுது, இப்படி கர்த்தரை இப்படி அனுபவித்த உடனே துதி பாடல்கள் உண்டாயிடுது. பாருங்க, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரை துதிக்கிறது, பாடுறது, ஆராதிக்கிறதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வெறும் ஞாயிற்றுக்கிழமை வர்றதில்லை, எல்லா நாட்கள்லையுமே. நீங்கள் வீட்டில் தியானிக்கும் போது கூட, பைபிள் எடுத்து படிக்கும்போது கூட நீங்களே பாடலாம், கர்த்தரை துதிக்கலாம். பாடல் ஏன் வருதுன்னா, இந்த கர்த்தருடைய அன்பு எல்லாத்த காட்டிலும் பெருசுன்றது உள்ளதில் நிறைஞ்ச உடனே பாடல் வரும். அந்த மாதிரி ஆட்களுக்கு நீ பாடு, கையை தட்டு, கையை தூக்கு எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அதனால தான் நான் சொல்கிறதே கிடையாது. உள்ளே ஏறுற மாதிரி பிரசங்கத்தை பண்ணிட்டா அவங்க தானாக கையை தூக்குவாங்க, தானாக கையை தட்டுவாங்க, தானாக சத்தம் போட்டு பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க. ஏன்னா பாட்டு வர்றதுக்கு காரணம் அதுதான். எல்லாத்த காட்டிலும் தேவனுடைய அன்பு பெரியது, அவருடைய கிருபை பெரியது என்கிறது. அது வந்த உடனே என் உதடுகள் உம்மை துதிக்கும்னு ஆரம்பிச்சிடுறான். அந்த துதிக்கிறத பற்றி எப்படிலாம் சொல்கிறான் பாருங்க, எப்படி என்னெல்லாம் துதிக்கும்னு சொல்கிறான் பாருங்க. அக்கு வேறு ஆணி வேறு எடுத்துடுறான். அதாவது துதிக்கிறதுல இன்றைக்கி பெரிய டிஸ்கஷன். கையை தூக்கலாமா, கையை தட்டலாமா, ஒருத்தர் டான்ஸ் ஆடலாமான்றாரு, இன்னொருத்தர் டான்ஸ் ஆடக்கூடாது, என்னத்தையாவது பேசிகிட்டு கிடக்குறாங்க. எல்லோரும் பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இந்த மாதிரி மியூசிக் போடலாமா, அந்த மாதிரி மியூசிக் போடலாமா. தாவீது கேளுங்க சொல்லுவார் எப்படி துதிக்கணும். இங்கேயே சொல்கிறாரு பாருங்கள். இந்த 2-7 வசனத்தை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாரு பாருங்கள்.